நம்ம நட்சத்திர வானம் ஷோக்காக எவ்ரி வீக் நம்ம ஒரு செலிபிரிட்டி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லான ரொம்ப பியூட்டிஃபுல்லான லீடிங் ஆக்ட்ரஸ் அஞ்சனா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். டாக்டர் ஆப்ரேஷன் தான் செய்யணும்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லியிருப்பா. பணத்துக்கு என்ன செய்வேன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு குறை, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். டிவியில் பேசிகிட்டு இருக்கார்ல, அந்த பொண்ணை பேசி முடிங்க. நாளைக்கே தாலி கட்டுறேன். அப்படி சொல்ல முடியாது. தமிழரசன், பேஷண்ட் இருக்கட்டும், டாக்டர் உங்களை மட்டும் தான் வர சொன்னாரு. நீங்கள் உட்காருங்க, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். பயோப்சி ரிப்போர்ட் பிரகாரம் அவரோட வயிற்றில் இருக்கிற கட்டி கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஆப்ரேஷன் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும் டாக்டர்? இங்கன்னா உடனே முடிச்சிடலாம், சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் செலவு இருக்காது. ஆனால் ப்ரியாரிட்டி பிரகாரம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, டிலே ஆகலாம். நான் பணம் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் டாக்டர். சரி, இங்கேயே செஞ்சிடலாம். அண்ணே, 19,745 ரூபா இருக்குண்ணே. தாத்தா ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்டது இல்லைண்ணே. 5000 10,000 பரவாயில்ல தமிழ், 3 லட்சங்கிறது பெரிய தொகை. எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேண்ணே, கிடைக்கல. நீங்கள் கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேண்ணே. எப்படி கொடுப்ப? நீ நல்லவன் தமிழ், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால தான் நீ கொடுத்த பணத்தை எண்ணி கூட பார்க்காம அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். நீ கேட்குற கடனை அடைக்க 8-9 வருஷம் ஆகும். நான் வியாபாரி, வட்டிக்கு வர்றவன் இல்லை. அவ்வளோ நாளெல்லாம் என்னால் காத்திருக்க முடியாது. என்னை தப்பாக நினச்சிக்காம புரிஞ்சுக்க. நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. அதெல்லாம் இருக்கட்டுப்பா, முதல்ல கை கொடு. ஹலோ சார். ஒரு நிமிஷம் பேசிட்டு. ஓகே சார். என்ன கிளம்பிட்டியா? கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொன்ன எப்படியா? இந்த பாரு, 3 லட்சங்கிறதுல 4 லட்சமாக வாங்கி தரேன். சின்ன ஆக்சிடென்ட் கேஸ் தான், 2 நாளில் ஜாமீனில் எடுத்துருவோம். ஒரு நிமிஷம்ப்பா. ஹலோ ஹலோ ஏதாவது பிரச்சனையா சார்? ஒரு வாரத்தில் வெளிநாடு போக வேண்டிய பையன் நேற்று ராத்திரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா குடிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அந்த பையனோடப்பா யாராவது நான் தான் கார் ஓட்டினேன்னு ஒத்துக்கிட்டு கோர்ட்டில் போய் சரண்டர் ஆனால் பணம் தரேன்றாரு. அதுக்கு தான் அந்த பையில ஏற்பாடு பண்ணேன். கடைசி நேரத்தில் ஜகா வாங்கிட்டான். பணம் கிடைக்கணும்னா நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருக்கியா? இல்லை. இவன் ஆக்சிடென்ட் பண்ண காரோட டிரைவர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. செத்துட்டான், கேஸே மாறிடும். நான் ஏற்பாடு பண்ணவன் பொழப்ப பணத்துக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரதான். புரிஞ்சுக்க. 5 லட்சம் கேளுங்க, நான் உங்களுக்கு 50,000 தரேன். டீல் ஓகேண்ணா அவங்கள்ட்ட பேசி ஒத்துக்குவீங்க. நான் டீ சொல்லிட்டு வரேன். அந்த கார் ஆக்சிடெண்ட் எதிர்பாராமல் நடந்ததா இல்லை யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு செஞ்சியா? ஏன் கேட்குறீங்க? நீ ஆக்சிடென்ட் பண்ண செல்வா என் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தவன். என்னை ஏமாற்றி என்னோடய பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். அந்த கோவத்தில் அவன் கதையை முடிக்க நான் பிளான் பண்ணேன். அந்த பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. அவனுக்கு லோக்கல் மினிஸ்டரோட சப்போர்ட் இருக்குது. அதனால் வெளியே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்துன்னு நான் உள்ளே வந்துட்டேன். ஆனால் அவனை பார்த்தா மணிமரால் மாதிரி தானே தெரியுது.
இந்த நிமிஷம் கூட 2 பேரும் தனியாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் தண்ணி அடிச்சிட்டு கார் ஓட்டுனால தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இங்க பார், உனக்கு வேணா அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் செல்வா அப்படி இருக்க மாட்டான். எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ம். நான் யாருன்னு தெரியுதா? தெரியல. இருட்டில் சரியா தெரியல போல இருக்கு. நீ ஆக்சிடென்ட் பண்ணி முடிக்க பார்த்த செல்வரத்னம். எனக்கும் அந்த ஆக்சிடென்ட்க்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் தான் காரை ஓட்டேன்னு ஒத்துக்கிட்டு சரண்டானா நான் கேட்ட பணத்தை தரேன்னு சொன்னாங்க. அதான் ஒத்துக்கிட்டேன். அப்போ யார் ஆக்சிடென்ட் பண்ணான்னு உனக்கு தெரியும்? தெரியாது. நான் பணம் கேட்டு போனவர் தான் இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். உனக்கு மணிமாறனுக்கு என்ன சம்மந்தம்? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. சரி, பணத்துக்காக தான் உள்ளே வந்தேன்னு சொன்னேன். நானும் உனக்கு பணம் தரேன். உள்ள ஒருத்தவங்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் பாரு, அவன் தான் மணிமாறன். நீ ஒன்று செய், அவனை உள்ளே வச்சே போட்டு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். சரியா? முடியாது. நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறான், மணிமாறன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன்? உனக்கு யார் கூட என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனால் நான் எந்த தப்பும் செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். அப்படின்னா தப்பு பண்ணுறதுக்கான முழு தகுதி எனக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என் மேலே கையை வச்சதுக்காக மன்னிப்பு கேட்டு எஞ்சி ஓடிடு. இல்லைன்னா என்னை சந்திச்சதுக்காக காலம் பூரா வருத்தப்படுவேன். அப்படியா? வருத்தப்பட நான் காட்டுறேன். உண்மையை ஒத்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யல, உள்ள வச்சு அவனோட சேர்த்து உண்மையை முடிச்சிடும். சார் புரியுதா? என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் விடுங்க. என்ன பண்றீங்க சார்? விடுங்க சார், விடுங்க சார். வாங்க சார். மினிஸ்டர் சொன்னாரு ரிஸ்க் எடுத்து உள்ள விட்டா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் ஒரு 5 நிமிஷம் வெளில இருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு அவனை விட்டுறேன். ஒன்றும் பண்ண மாட்டோம் சார். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே இருங்க. 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள கேட்க வேண்டியதை கேட்டுட்டு உடனே அவனை வெளியே அனுப்பிடுங்க. அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும். அடிக்கிறதா இருந்தா வெளிக்காயம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நீ மட்டும் கதவை திறந்த இவன் கதையை இங்கேயே முடிச்சிருக்கான். இந்த உயிர் பயம் காட்டி மிரட்டதெல்லாம் வேற வேண்டியது வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான்டா உள்ள வந்திருக்கேன். தமிழ் அண்ணே இங்கே இருக்கேன். சார் ஒரு நிமிஷம். என்ன தமிழ், எப்படி இருக்க? இருக்கேண்ணே. ஆப்ரேஷன் முடிஞ்சுதா? தாத்தா எப்படி இருக்காரு? ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் 4 நாள் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிண்ணே. பணம் பத்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ். ஹாஸ்பிட்டலில் இருந்த
டிரைவர் இறந்துட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வக்கீல்கிட்ட பேசியிருக்கேன். எவன் கையில் காலையாவது விழுந்து உன்னை எப்படியும் வெளில கொண்டு வந்துடுறேன். செல்வா இங்கே வந்து உன்னை மிரட்டிட்டு போனானாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் உங்கள் ஆளான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னது போயிட்டாரா? அப்படியா? வேற எதுவும் நடக்கல? நடக்கல. செல்வா கழுத்து எலும்பு உடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான், தெரியுமா? இங்க பார், செல்வாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன்னை முடிக்காம அவன் அடங்க மாட்டான். என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துறியா? உன்னை நான் காப்பாத்துறேன். இனிமேல் நான் எங்கே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்து. நான் வெளியே போகிறேன். என்கிட்ட வேலைக்கு சேர்றதா இருந்தால் உன்னையே நான் வெளியே எடுக்கிறேன். என்ன சொல்கிற? செல்வரத்னம் மணிமாறன் சொன்னால் எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட தொழில் செஞ்ச 2 திறமையான நண்பர்கள் தான். ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் யார் உயிரை யார் முதல்ல எடுக்க போறீங்கிற போட்டி பற்றி தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு வந்து பெரிய அளவு சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணே. கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் அடிக்க சொன்ன மொத்த சரக்கையும் ரொம்ப அவசரமாக போலீஸ்கிட்ட இருந்து குறைச்ச விலைக்கு செல்வம் வாங்கியிருக்கான். சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரக்கை மாட்டி விட்டதே வந்தாங்க. இன்னைக்கு அந்த சரக்கோட மார்க்கெட் ரேட்டு 8 கோடி. நடந்தது தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேண்டப்பட்ட ஒருத்தர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சரக்கு இருக்கு, கோர்ட் அதை அழிக்க சொல்லிருச்சு, நீ அதை வாங்கிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டார். மார்க்கெட் ரேட்டை விட விலை கம்மியாக இருந்தனால நானும் வாங்கிட்டேனே. மற்றபடி அது மணியோட சரக்குன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணிலாம் செய்யலண்ணே. அதான் மணியோட சரக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துரு. அண்ணா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் இழப்பீடு கேட்கக்கூடாதுன்னு நீங்களே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. நடந்தது பிஸ்னஸ், அதனால இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேண்ணே. அண்ணே
நான் சொல்கிற டீலுக்கு மணி ஒத்துக்கிட்டா மொத்த பணத்தையும் கொடுத்துட்றேண்ணே. ம். தமிழரசன் சாகணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உன் சரக்கான பணம் மட்டுமில்லை, நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கேயே மறந்துடலாம். என்ன சொல்ற? யார் தமிழரசன்? உள்ளே இருக்கும்போது பழக்கமானவண்ணே. இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் தமிழை நீ உள்ளே கொண்டு வரேன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான். அவன் தான் கார் ஓட்டினான்னு உனக்கு யார் சொன்னா? தமிழ் தான் சொன்னான். என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் பணத்துக்கு வேலை செய்கிறவன், கார் ஓட்டான்னு ஒத்துக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னானே. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அன்றைக்கி ஜெயிலில் தமிழை பார்க்க வந்தப்போ ஒன்று முடிக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். கேட்ட பணம் அதிகமாக இருந்ததால் நான் ஒத்துக்கலை. ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் மேலேயே கையை வச்சிட்டான். அவன் சாகணும். நீங்கள் 2 பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் அவ்வளோ நம்பிக்கையானவனா எனக்கு படலை. இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிறது யமனை கூட கூட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி. செல்வா சொல்கிறது தான் நல்ல டீலுன்னு தோணும். அதை ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் மணி. சரிண்ணே, நான் விசாரிக்கிறேன். தமிழ் என்கிட்ட பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சா நானே அவனை முடிக்கிறேன். ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. எங்கே இருக்க? ரொம்ப நேரமாக உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. மணிமாறன் கூப்பிட்டுருந்தாருண்ணே. உள்ளே இருக்கும்போது நான் தான் காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அது விஷயமா கேட்டுட்டு இருந்தாரு. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்ன விஷயம்? ஹலோ ஹலோ, யாருமா? என்ன வேணும்? அவங்கள பார்க்க தான் வந்தேன் சார். இவரை பார்க்கவா? உள்ளே வாங்க. வாங்க. அது யாரு? பருதாக்குள்ள பொட்டா? யாரு தமிழ்? என்ன பல்ல காட்டுற? உட்காருங்க. நான் உங்ககிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன். நேற்று அந்த காரை நீங்கள் தான் ஓட்டிட்டு வந்தீங்களா? தானே பார்த்தேன். ஏதோ காலை மிதிச்ச மாதிரி சாரி கேட்குறேன். அவன் காலை உடைச்சிருக்கிறேன். மன்னிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் காட் ஃபாதர் இல்லை. அண்ணே நீ சும்மா இரு தமிழ். இனிமே இங்கே மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எதா இருந்தாலும் அங்கே பேசுவீங்க. ப்ளீஸ் சார், என்கிட்ட 4-வீலர் லைசன்ஸ் கிடையாது. நீங்கள் போலீஸ் கிட்ட போனால் பெரிய பிரச்சனை. அதுவும் கிடையாதா? மாட்டின நீ. ப்ளீஸ் அழாதீங்க. நீங்கள் அடிபட்டதும் விட்டுட்டு ஓடலை சார். ஆம்புலன்ஸுக்கு உடனே ஃபோன் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. பயத்தில் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நான் கூட தான் நைட் ஷோ படம் பார்த்துட்டு தூங்கவே இல்லை. இப்போ அதுவா முக்கியம்? ஏமா நீ பாட்டுக்கு இவனுக்கு ஒன்றா இங்கே சேர்த்துட்ட. இங்கே ஆகுற செலவில் எவன் பார்க்கறது? அண்ணே நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்கள் அழாதீங்க ப்ளீஸ். இதில் 1 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் பில்லும் நானே கட்டிடுறேன். எதுக்குங்க இதெல்லாம்? சரி, தமிழ் இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போக முடியாது. அதுக்கு இந்த பணத்தை வச்சு சமாளிச்சுக்கிறோம். தமிழோட பைக் கண்டமாச்ச, அதுக்கான பணத்தை எப்போ கொடுப்பீங்க? யோ வெளியே போயா? என்னையா சொன்ன? ஆமாம் ஒன்றுதான், வெளியே போ. முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கண் கலங்கினதுக்கு இந்த அண்ணனை வெளில போன்னு சொல்லிட்டல. ம் ம் போற முட்டியில் பட்ட இந்த அடி கொஞ்சம் மேலே பட்டிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ரொம்ப எட்டி பார்க்காதீங்க, உள்ள விழுந்துருவீங்க. ஒன்றும் இல்லை அண்ணே. ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னப்பா. பழம் உங்க அம்மா பயங்கரமா நடிக்கிறாங்க. மறக்காம பழத்தை வாங்கி வைப்பா. அவர் பேசினது எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே பெரிய உதவி தான். நான் போலீஸ்க்கெலாம் போகல. தேங்க்ஸ்.
வச்சுக்கோங்க. நீங்களே பார்க்குறீங்கல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் பில் நான் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்காவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்ஸ். உங்க பேரு தெரியலங்கிறதுனால செக்ல பேர் எழுதாம கொடுத்துருக்கேன். தமிழரசன். என் பேர் அகல்யா, சினிமாவுக்காக அஞ்சனா. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் பொறுப்படுறேன். டேக் கேர். அடுத்த முறை கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம லைசன்ஸ் வாங்கிருங்க. நிச்சயமா. தேங்க்யூ. என்னென்ன இதெல்லாம்? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்கல? என்ன மண்ணுக்கிட்ட ஆறுன்னு அடிக்கிற? கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா தள்ளிட்டு போயிடுவேண்ணே. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்படியே நீ பாட்டிக்குங்க. சரி சார். இங்கேயே இறங்கிறோம். யார் சார் அந்த சாவுகிறாய்க்கு? எங்க ஏரியா கவுன்சிலர். ஏன்னா கூட்டம் போடாம அமைதியா எல்லாரும் போங்க போங்க. இது என்ன புது பிரச்சனை? தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் எல்லாம் முடிச்சிடமா, நான் சொல்லிட்டேன். அண்ணே, ஹலோ. நான் யார் என்னன்னு ஆராயாம சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டுக்க. மணிமாற செல்வத்தோட சமரசமாயிட்டான். அதுக்கு அவன் கொடுத்த விலை உன்னோட உயிர். நாளைக்கு கடலுக்கு போகணும்னு மணிமாற உங்ககிட்ட சொல்லுவான். நம்பி போன நீ உயிரோடு திரும்ப மாட்ட. என் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த நம்பரில் கூப்பிடு. அவங்ககிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாயா? நான் தான் முதல்ல சொன்னேன்லண்ணே, அவன் ஒரு டைப்பான ஆளுண்ணே. உண்மையிலே விஷயமுள்ள ஆளாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைனில் வருவான். இந்த ஆட்டம் முடிஞ்சதும் அவன் கதையை முடிச்சிடலாமாண்ணே? போட்லாம் நிறைய போயிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அண்ணே, போட்டில் நம்மள தானே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஆளுங்கெல்லாம் புதுசாக இருக்கானுங்கண்ணே. நான் சொல்கிறபடி கேட்டால் நீங்களாம் உயிரோட கரை திரும்பலாம். என்னடா, போன காரியம் முடிஞ்சதா? முடிஞ்சதுண்ணே. என்னடா சாதாரணமாக சொல்கிற? அவ்வளோ ஈஸியாக அவனை முடிச்சிட்டிங்களா என்ன? ஆமாண்ணே. சரி, நீ நம்ம செல்வாவோட பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கிற அவனோட கார் ஷெட்டுக்கு போ. அங்கே நம்ம கார் ரெடி ஆகிடுச்சான். எடுத்துகிட்டு கிளப்புக்கு வந்துடு. சரியா? சரிண்ணே. அப்புறம் கார் டிக்கியில் ஒரு பேக் இருக்கும், அது பத்திரம். ஓகே? சரிண்ணே. இந்த பையன் தமிழரசன் அவ்வளோ நல்லவன் கிடையாதுண்ணே. செல்வா சொன்னது எனக்கு கரெக்ட். அதனால தான் நான் கதையை முடிச்சிட்டேன். செல்வா சொன்னது மாதிரி பணத்தையும் கொடுத்து விட்டாண்ணே. வந்து சேர்ந்துருச்சு. சரிண்ணே. சரி, ஓகே. பேக் எடுத்துட்டு வந்தியா? நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தமிழ். அந்த பேக்கில் நிறையா பணம் இருக்கு, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. என்ன ஒன்றும் பண்ணிடாத தமிழ். யோசிச்சு சொல்கிறேன், அமைதியார். நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னை கொலை செய்ய வந்தவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பணம் தரேன்னு சொன்னதுனால வேணா ஒன்று செய்யலாம்.
உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரை மட்டும் உயிரோட விட்றேன். அது யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. என் சொத்துல பாதியை உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறேன். நீ தான் குலதெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றின நிலைமையில என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு தெரியும். நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் சாகணும்? நீ சொன்ன மாதிரி செஞ்சா விட்டுறேன்னு சொன்னிய தமிழ். இப்போவும் அதை தான் சொல்கிறேன். 5 நிமிஷம் டைம். ஒருத்தரை மட்டும் உயிரோட வெளியே விட்றேன். இல்லைன்னா நானே உங்கள் 2 பேரையும் முடிச்சிருவேன். இந்த லாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணணும்? இந்த டாப்பில் வர பின்னாடி இழுத்துட்டு ரைட் சைடில் வர ஃப்ரண்டில் கொண்டு வரும். தேங்க்ஸ். கிளாஸை முடிக்கும். கடத்தல், பொருளை கைமாற்றி விடுறது, கட்ட பஞ்சாயத்து, இதுதான் நான் செஞ்சிட்டு இருந்த தொழில். மணிமாறன், செல்வா, என் தம்பி குமார் எல்லாரும் என்கிட்ட தான் தொழில் செஞ்சானுங்க. நான் அரசியலில் நுழையலான்னு முடிவு செஞ்சிருந்த சமயத்தில் ஊருக்கு வெளியில் இருக்கிற குடோனில் இருந்த பெரிய அளவு யுரேனியத்தை வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த கப்பலில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஜாப் ஒன்று வந்துச்சு. மணியும் செல்வாவும் இருக்கிற தைரியத்தில் முதல் முறையாக என் தம்பி குமாரை அந்த ஜாபை எடுக்க சொன்னேன். துரதிர்ஷ்டவசமாக அன்றைக்கி போலீஸ்கிட்ட சரக்கு மாட்டிக்கிச்சு. அதனால் சரக்குக்கு ஓனரான பாம்பேக்காரன் என் தம்பியை ஜெயிலில் வச்சே முடிச்சிட்டான். ஆனால் தொழிலில் நான் என் தம்பியை வளர்த்து விடுறது பிடிக்காம செல்வாவும் மணியும் தான் போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா சரக்கையும் மாட்ட வச்சாங்கங்கிற உண்மை ரொம்ப சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாம்பேக்கார பேரை சொல்லி உள்ளே வச்சு என் தம்பியை முடித்தது இவனுங்க தான். அதான் அவனுங்க வழியிலே போய் அவனுங்களை முடிக்க முடிவெடுத்து மணியோட சரக்கை போலீஸில் மாட்ட வச்சேன். அப்புறம் அதை குறைஞ்ச விலைக்கு செல்வத்துக்கிட்ட விற்க வச்சு அவனுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணேன். என்னுடைய இந்த விளையாட்டில் சம்பந்தமே இல்லாமல் உள்ளே வந்தவன் தான் நீ. ரொம்ப நன்றி சார். எங்கே எழுச்சிட்ட? உங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். செல்வா இன்னும் உயிரோடு தான் இருக்கான். தமிழ், ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க. நான் ஆரம்பித்த இந்த விளையாட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இப்போ விளையாட ஆரம்பிச்ச. அதனால் மணிமாறனும் இறந்துட்டான். இப்போ உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ தொடர்ந்து விளையாடியே ஆகணும், இல்லைன்னா உன் உயிர் போயிடும். மிரட்டுறீங்களா? உண்மையை சொல்கிறேன். முன்ன பின்ன தெரியாத உன்னை நான் ஏன் காப்பாற்றணும்னு அன்னைக்கு நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க முடியாது. என்னை பற்றின ரகசியங்களெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும்போதே உனக்கு புரிய வேண்டாம். நான் உன்னை என் நண்பனாக பார்க்குறேன். அதனால தான் அன்னைக்கும் எச்சரித்தேன், இன்னைக்கும் எச்சரிக்கிறேன். உட்கார். எனக்கு செல்வா அழியணும், செல்வாவுக்கு நீ ஒழியணும். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற ஃபார்முலா படி நீ செல்வாவை ஒழிக்க நான் உனக்கு உதவி பண்ணுறேன். நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க.
அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்காக கொலைலாம் செய்ய முடியாது. நான் செல்வத்தை மன்னிச்சு விட்டாலும் அவன் உன்னை அழிக்காமல் விட மாட்டான். இப்போ மாதிரி அப்போ நீ உன்னை காப்பாற்றிக்க, அது போதும் எனக்கு. அப்படி செஞ்சா நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? செஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே செய்கிறேன். உன் ஏரியாவில் இருக்க ஏர் கண்டிஷன் பாரை உன் பேரில் லீஸ்க்கு எடுத்து தந்து உன்னை முதலாளி ஆக்குறேன். நான் சொல்கிற ஆளை போய் பாரு, உடனே முடிச்சு தரேன். ஹலோ, நான் அஞ்சனா பேசுகிறேன். சொல்லுங்க அகல்யா, ம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாரிங்க, கண்டினியூஸ் ஷூட்டில் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க முடியல. பரவாயில்லைங்க, 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்த செக்கை நான் டெபாசிட் பண்ணல. நீங்களே ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் அது நீங்கள் புது பைக் வாங்கிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஹாஸ்பிட்டல் பில்லை நானே கட்டிட்டேன். அது செக்கை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் பொண்ணு பெருசாக செலவெல்லாம் ஆளுங்க. கோவிந்தா என்ன பேசுனதை பெருசாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட லாஸ்க்கு நான் கொடுத்ததா இருக்கட்டும். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, பணம்லாம் வேண்டாம், ஒரு வேளை நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. டின்னருக்கு போகலாமான்னு கூப்பிடுறாரு. வேணாம், ஹலோ ஒத்துக்காதீங்க. அகல்யா, ஹலோ. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வேணாம், விட்டுருங்க. இல்லை, அது இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கேன் அதனால. சரி, போகலாம். எப்போ எங்கேன்றதை நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். சரிங்க, பாய். பாய். சார், நான் தமிழரசன் பேசுகிறேன். எக்ஸ்எம்எல்ஏ கருணாகரன் சொல்லியிருந்தார் இல்லையா? சார், தமிழ் வணக்கம். நான் தியாகராஜன், மினிஸ்டர் பிஏ. அன்னைக்கு நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாது, மன்னிக்கணும். இல்லை இல்லை, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வாங்கண்ணே, வாங்க. உங்களுக்கு பார் லீஸுக்கு எடுத்து கொடுக்கணும்னு கருணாகரன் ஃபோனில் சொன்ன உடனே எங்கள் மினிஸ்டர் உடனே செஞ்சு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. சரிங்க சார். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். நம்ம தொகுதியிலேருந்து பாத்திர கடைக்காரங்க, ஜவுளி கடைக்காரங்க, நகை கடைக்காரங்க எல்லாரும் கட்சி நிதி கொடுக்கறதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார். நான் அவங்க போன உடனே உங்களை கூப்பிட்றேன், சரியா? சரி சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நீங்கள் நிதி கொடுக்க போறீங்களா? இல்லை, கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? கேட்டால் தப்பாக எடுக்கத்தான் செய்வோம், கொடுத்தா வாங்கிக்கிடுவோம். அதான் எங்கள் கொள்கை. அது இல்லைங்க, வேற இது. போன தேர்தலில் கருணாகரன் எதிர்க்கட்சி சார்பா உங்க மந்திரி எதிர்த்துன்னு போட்டி போட்டு தோத்து போயிட்டாரு. ஆமா, இப்ப எப்படி அவர் சொன்னா இவர் கேட்கறாரு? அரசியல் பிசினஸ்ல இதெல்லாம் சர்வசாதாரணம் சார். தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆளு மேடையை போட்டு அவரை திட்டுவாரு, அந்த ஆளு மேடையை போட்டு இவரை திட்டுவாரு. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் கல்யாண வீட்டில் மீட் பண்ணிட்டாங்கன்னா கட்டி பிடிச்சிக்குவாங்க. என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை ரீதியா நாங்க எதிரிகள், மற்றபடி நண்பர்கள் தான் சவுண்டா ஒரு பேட்டியை கொடுத்தா போச்சு. நாளைக்கு திடீர்னு ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் கேட்குற உதவியை அவர் செஞ்சுட்டு போறாரு. தட்ஸ் ஆல். அப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஓட்டு போடுற மக்கள் தான் முட்டாளுங்க. ஒரு சின்ன திருத்தனை, மக்களும் தானே அரசியல் பண்றாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏயும் எதிர்கட்சி எம்எல்ஏயும் ஒருத்தர் மேடையை போட்டு மாறி மாறி திட்டிட்டு மற்ற நேரங்களில் கட்டி பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்குற மக்கள் விரும்புவாங்களா? மாட்டாங்கண்ணே. அடுத்த தேர்தலில் 2 பேரையுமே துரோகிங்கன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருவாங்க. இங்கே யாருமே முட்டாள் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வாங்க. அவர் சொன்னதுலேயும் நியாயம் இருக்கு, ஆனா முதல்ல சொன்னதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அரசியல்வாதிகளோட அடிப்படை தத்துவம் தெரியுமான, மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன்ட்ட பணத்தை இல்லாதவன்ட்ட ஓட்டை வாங்கிட்டு தனக்கு மட்டும் நல்லது பண்ணிக்கிறது. பணம் இருக்கவன்ட்ட கட்சி நிதி வாங்குறவன் இல்லாதவனுக்கு எப்படி நல்லது பண்ணுவான் சொல்லுங்க? அது என்னமோ உண்மைதான். சரிங்கண்ணா, சரிங்க, சரிங்க சார். தமிழ் வாங்க. நீ பார்த்துட்டு வா தமிழ், நான் இங்கேயே இருக்கேன். சரி, வந்துடுறேன். வாங்க.
அண்ணா பார் லீஸுக்கு எடுக்கிற விஷயமா கருணாகரன் ஃபோனில் உங்ககிட்ட சொன்னார்ல ஆ தமிழரசன். ஆ உட்காருப்பா. தேங்க்யூ சார். மாசம் மாசம் என் மூஞ்சே பார்த்துட்டு நிக்காம ஏசி ஆன் பண்ணியா? அண்ணே ஏசி ஆனில் தானே இருக்கு. தம்பி எங்கனையோ பார்த்த மாதிரி இருக்கு. எந்த ஊர்? திருநெல்வேலி. உங்க அப்பா பேர்? அறிவுடை நம்பி. நான் திரும்ப வருவேன்னு நீ எதிர்பார்க்கல பாண்டி. நம்பி மவனா நீ? இது அப்பமே சொல்லியிருக்கலாம்ல. என் நெருங்கிய நண்பனோட மவைய. ஓ உங்க அப்பா அப்பமே நம்ம கட்சி கவுன்சிலர். இப்ப இருந்திருந்தாருன்னா பெரிய பொறுப்புல இருந்திருப்பார். சொல்லு நம்பி, நான் என்ன பண்ணணும்? அண்ணா நம்பி இல்லைண்ணே தமிழரசன். தம்பி உருவத்தில் நான் நம்பியை தானே பார்க்கேன். ஓ அதான் அப்படி கூப்பிட்டேன். சொல்லு தம்பி, நான் என்ன செய்யணும்? எங்கள் ஏரியாவில் உள்ள ஏசி பாரை லீஸ்க்கு எடுத்து தரணும். எங்கனையோ இருக்க பார் எடுக்கிறதுக்கு பதிலாக சென்ட்ரலுக்கு பின்னால் இருக்க பார் எடுத்து தரேன். கலெக்ஷன் நல்லா பார்க்கலாம்ல? தேங்க்யூ சார். அண்ணா அந்த பாரை கவுன்சிலர் அன்பழக மச்சானுக்கு கேட்டிருந்தாரு. நீங்கள் கூட எடுத்து கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. உன்னோட பெரிய அழவாக இருக்கே. யாருக்கு எப்போ எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நான் சொல்லுறதை மட்டும் செய். ஆ. நீ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார் டெண்டர் எடுக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கார்பரேஷன் ஆஃபீஸில் கொடுத்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். எப்போ எது வேணும்னாலும் கூச்சப்படாமல் வந்து கேட்கணும். தம்பி நம்ம ஆளியா பார்த்துக்கிடணும். சரிண்ணே. வேற வேற எதுவும் இல்லை சார். கட்சிக்காரனும் நிறைய பேர் காத்திருக்கானோ, இல்லைன்னா நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி சார். சரிப்பா, தேங்க்யூ சார். போயிட்டு வா. வரேன் சார். நல்லது. அண்ணா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது நல்ல வேலை தமிழரசன் நம்ம ஆளுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது தெரியாம நம்ம செல்வா தமிழை முடிச்சே ஆகணும்னு சுத்தி தலையிறானே. சுத்தாம தெளிவா சொல்லுவேன். நம்ம செல்வா மேல ஒருத்தன் கை வச்சிட்டான்னு சொன்னான்லண்ணே, இது இந்த தமிழரசன் தான். இவன் அடிச்ச அடியில தான் நம்ம செல்வா காலத்துக்கு காலர் பெல்ட் போடும்படி ஆகிப்போச்சுண்ணே. அந்த கோபத்துல தான் செல்வா தமிழை தீர்த்து கட்டுறதுக்கு நாள் குறிச்சிட்டானே. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, தமிழ் நம்மாளு தான் அப்படின்னு சொல்லி செல்வத்தை ஆஃப் பண்ணிடுவேண்ணே. நீ ஒன்றும் பிடுங்க வேணாம். நான் சொல்லுறதை மட்டும் செஞ்சா போதும். செல்வாக்கு போன போட்டு இது சரி. கருணாரனுக்கும் தமிழரசனுக்கும் என்ன சம்பந்தம் தெரியலண்ணே. செல்வா லைன் பிஸியா இருக்குண்ணே. உங்க ஆளு கருணாரனை பார்க்கையில் இந்த பய தமிழரசனை பத்தி கேட்டு பாரியா? நீங்க சொன்னதுல இருந்து நான் அவரை பார்க்கறது இல்லைண்ணே. கருணாரன் தமிழரசனை என்கிட்ட சும்மாலாம் அனுப்பலவே. இதுக்கு பின்னால பெரிய திட்டம் இருக்கும்ல. இந்த பாரு, நீ கருணாரன் ஊருகார பைய, அவன் சாதிகார பையன் தெரிஞ்சே தான் என் பிஏவா வச்சிருக்கு. மறுபடியும் திட்டமாக சொல்லுதேன். இங்கே நான் என்ன பேசுதேன், ஏது செய்தேன், நீ ஏதாவது செய்தி கருணாவுக்கு போகுதுன்னு தெரிஞ்சா அப்புறம் உனக்கு சங்குதாம்ல என்ன? செல்வா லைன்ல வராருண்ணே. வணங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. ஒருத்தன் மேலே கையை வச்சிருக்கான். நீ பொட்ட பையன் மாதிரி அமைதியாக இருக்க. வயசாயிடுச்சாடே? இல்லைண்ணே, வந்து இந்த
விளக்கமெல்லாம் வேணாம். நீ ஆம்பளைன்னா 2 நாள் அவன் கதையை முடிச்சுட்டு எனக்கு பேசு. முடிச்சிடறேண்ணே. எந்த இடத்துல என் பேர் வெளியில் வரக்கூடாது. நிச்சயமாண்ணே. அப்ப தமிழரசனுக்கு பார் லீஸுக்கு எடுத்து கொடுக்கறத அப்படியே விட்டுறலாமாண்ணா? எடுத்து கொடுக்கலன்னா கருணாகரன் வருத்தப்படுவாப்புல. அதை இன்னைக்கே பேசி தமிழரசன் பேருக்கு எடுத்து கொடுத்துரு. சரிண்ணா. அவன் செத்த அப்புறம் அது அன்புக்கு தானே போக போகுது. சரிண்ணா.